குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு அப்படின்னா ஆகஸ்ட் 30, 2025 இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இது செப்டம்பர் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து தான் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இல்லை மொத்தம் 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. கட்டண சலுகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முழு ஷெட்யூலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 6 லட்சம் கோடி, அதாவது 10 ட்ரில்லியன் அப்படின்ற ட்ரில்லியன் எண், அதாவது ஜப்பானுடைய மணியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண். இதெல்லாம் பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? ஜப்பான், அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மணி அழைக்கப்படுது. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா எண் அப்படின்னு அழைக்கப்படுது. அதான் 10 ட்ரில்லியன் எண் முதலீடு செய்ய ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்தியா ஜப்பான் வர்த்தக மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர், தூய்மை எரிசக்தி, தொலைத்தொடர்பு, மருந்து உற்பத்தி, அரிய வகை கனிமங்கள் உற்பத்தி, புது மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு வழங்கிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் 5 திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடுகளும் இணைந்து செயல்பட இருக்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின், எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? சந்திரயான் 5 திட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்காக இஸ்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய விண்வெளி ஆய்வு மையமான அதாவது ஜெக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெக்ஸா அப்படின்ற இருக்கும் ஒத்துழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்க இருக்கிறாங்க. ரெண்டுமே முக்கியமானது, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கேட்கலாம், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிசு கொடுத்துருக்காரு. ஜப்பான் சென்ற பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டின் கலாச்சார சின்னங்களில் ஒன்றாக கருதப்படும் தரும பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா பரிசாக அளிக்கப்படுது. இந்த தரும பொம்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் காஞ்சிபுரத்திலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன் ஜப்பான் சென்றதாக கூறப்படும் இந்திய துறவியான தரும தைஷி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய போதி தர்மரை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநரான சங்கர் ஜிவால், தமிழக காவல்துறை வீட்டு வசதி வாரிய டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகியோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பணி நிறைவு பெறுறாங்க. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போலீஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும், அப்டேட் தெரிஞ்சுக்கணும், யார் யார் புதுசாக வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது மீனவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி செயலி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா புயல் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. புயல் காலங்களில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் கைபேசி செயலி வந்து பார்த்தீங்கன்னா சோதனை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செயலியோட பேர் முக்கியமானது. ஓகேங்களா? செக்செட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புயல் காலங்களில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஆப். அதனால் அந்த ஆப்போட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பில் நமக்கு வந்து டிஎன்யூஎஸ் சார்பில் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்குது. இதன் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. மேலே பார்த்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பணி நிறைவு பெற்றான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து மற்றும் மீட்பு பணியில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல், கட்டிடங்களுக்கு வழங்கப்படும் தீயணைப்பு சான்றிதழ்களை வழங்குதல், பணிகளை முறைப்படுத்துதல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை ஊழியர்களுக்கு தேவையான திட்டங்களை அறிமுகம், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையத்தை அமைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் 2022 வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தது. அதன்படி அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அதனுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? இந்த ஆணைய நிர்வாகிகள் யார் யாருன்னா ஆணையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக தமிழக தீயணைப்புத்துறை இயக்குனரும், நிர்வாக உறுப்பினராக அதாவது சிஎம்டிஏ உறுப்பினர் செயலரும், பொதுப்பணித்துறை ஓய்வு பெற்ற பொறியாளரான கே சத்தியமூர்த்தி அவர்களும், ஓய்வு பெற்ற தீயணைப்புத்துறை அதிகாரியான எம் நமச்சிவாயம் ஆகியோர் நிரந்தர உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்திய மருத்துவ சங்க செயலரான ஏஎம் இக்ராம் தற்காலிக உறுப்பினராகவும் செயல்படுவார். இந்த ஆணையம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? புதியதாக ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. இது முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சாலைகள், அதாவது இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சாலை அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தாரு. அவரை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சாலைகளை செப்பனிடுகையில் பிடுமென் அப்படின்ற கலவையோடு நெகிழியை சேர்த்து ஒரு வெப்பநிலை அடையும் வரை அதை காய்ச்சி நிரவினால் சாலை கெட்டியாக இருக்கும். நெகிழிச்சாலையால் தண்ணீர் இறங்காது, சாலை பாதுகாக்கப்படும் என்று தியாராயா பொறியியல் கல்லூரி விஞ்ஞானியான வாசுதேவன் தனது ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு. அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2018 பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் சென்னையில் சாலைகள் சீரமைக்கப்பட்டன. கழிவாக பெருகும் நெகிழி பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியல. ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வழங்கப்படலை. அடுத்தது
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச நிதியம், அதாவது IMFன்னு சொல்லுவாங்க, நிர்வாக இயக்குநராக முன்னாள் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநரான உர்ஜித் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அவர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பில் இருப்பார். ஓகேங்களா. இவர் RBIனுடைய துணை ஆளுநராக பதவி வகித்தார் உர்ஜித் பட்டேல். கடந்த 2016 RBIனுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவுத்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மாற்றுவது தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய பதவியை வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா IMFனுடைய நிர்வாக இயக்குநராக உர்ஜித் பட்டேல் நியமிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு சீன அதிபர் ஷி ஜின்பிங் அழைப்பின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தியான்ஜ் நகரில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் செல்ல இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனமான LIC வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு கூட்டம் கடந்த 2026ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 2024-25ஆம் ஆண்டுக்கான லாப பங்கு தொகை குறித்து முடிவெடுக்கப்பட்டு இதை தொடர்ந்து மத்திய அரசுக்கான லாப பங்கு தொகை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7324 கோடி ஈவுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா LIC வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அரசிடம் இப்போது LICனுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 96.5% பங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஈவுத்தொகை அவங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% பங்குகளை முதல் முறையாக விற்பனை செய்யப்பட்டது. அப்போது ஒரு பங்கினுடைய விலை 902ஆகவும் 902லேருந்து 949 வரை நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பங்கு விற்பனை மூலம் அரசுக்கு 21,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. மீண்டும் 6.5% LIC பங்குகளை விற்க மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து சீனியர், ஜூனியர், யூத் என 3 பிரிவிலும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 52 தங்கம், 26 வெள்ளி, 25 வெண்கலம் என 103 பதக்கங்களுடன் நிறைவு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. இதில் சீனியர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 14 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம் என 31 பதக்கங்களுடன் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா இந்தியா. அடுத்தது மாடுகள் இனப்பெருக்க சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தியிருக்காங்க. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மாடுகள் இனப்பெருக்க சட்டம் நாட்டின மாடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்க ஒரு முக்கியமான சட்டமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 கொண்டு வந்தாங்க. சில பிரச்சனைகள் காரணமாக கிடப்பில் போடப்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனப்பெருக்க சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்திருக்கு. சரிங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.